வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, ஜப்பானுடைய ரைட்டிங் சிஸ்டம். ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் இருக்கு. ஹிரகானா, கதகானா, அதுக்கப்புறம் வந்து காஞ்சி. இது 3ம் எப்படி வந்தது? அதோட ஹிஸ்டரி என்ன? அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்து காஞ்சி. ஜப்பானுக்கும் சைனாக்கும் இருந்த அந்த பண்டமாத்து முறை வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. காஞ்சியை வந்து கிட்டத்தட்ட வந்து சைனீஸ் வந்து ஜப்பானுக்கு வந்து மார்க்கெட்டிங் அவங்களோட பொருட்கள் எல்லாம் வந்து விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 100-150 காஞ்சி மட்டும்தான் ஜப்பானில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 காஞ்சி வரைக்கும் ஜப்பானில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் டேஸில் வந்து என்ன ஆச்சு, ஜப்பானுடைய கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 காஞ்சி மட்டும் ஜப்பான் கவர்மெண்டால அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட காஞ்சி. இந்த காஞ்சி மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த காஞ்சியை வந்து எல்லா டிவிலையும் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்து இந்த காஞ்சிஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில காஞ்சிஸை வந்து அவங்களுடைய நேம்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய புது புது வார்த்தைகள்லையும் வந்து சில காஞ்சிஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க காஞ்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 காஞ்சி இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ரொம்பவே ஒரு ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு கண்ட்ரியாக தான் இருந்தது. அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து காஞ்சியை வந்து படிக்கக்கூடாது அப்படின்றப்ப சுச்சுவேஷன் வந்தப்ப பெண்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுதான் ஜப்பானுடைய ஹிரகானா. அது வந்து ஜப்பான் நாட்டுடைய ஒரிஜினல் மொழியாகவும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த பெண்கள்லாம் வந்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நிறைய கதை புக்கு, கவிதைகள் இந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பித்தாங்க. இப்படி எழுதிட்டே இருக்கும் போது வந்து அவங்களுடைய பேர் வந்து ரொம்பவே ரெகக்னைஸ் ஆச்சு, ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அதை வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து நான் இந்த எழுத்துக்கள்லாம் கற்றுக்கணும், நானும் கவிதை எழுதணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஆண் வந்து பெண்ணாவே ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மாதிரியே வாழ்ந்தாராம். அவரோட பேர் வந்து கினோட்சுரா யுக்கி. அவர் வந்து பிற்காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டில் வந்து அவர் எழுதின புக்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இப்பயும் வந்து அந்த புக்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு மட்டும் ஒரு மொழி இருக்குது, ஆனால் ஆண்களுக்குன்னு தனியாக ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரியேட் பண்ணது என்னென்னா ஆண்கள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மொழியாக வந்து கதகானா அப்படின்ற வேர்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. அந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கோசரம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு லேசினஸ், அந்த காலத்தில் இருந்த புத்த துறவிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க வந்து எழுதக்கூடிய விஷயங்களை வந்து காஞ்சியில் எழுதியிருந்தாங்க. அந்த காஞ்சியை வந்து ஜப்பானில் இருக்கவங்களால படிக்க முடியல. அந்த காரணத்தில் வந்து அந்த காஞ்சிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதகானா அப்படின்றத கொண்டு வந்தாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கதகானாவை வந்து வெளிநாட்டிலிருந்து உள்ளே வரக்கூடிய எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் வந்து கதகானால எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மக்களுடைய சில எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும், சிரிக்கிறது, அல்றது, இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான எமோஷன்ஸ் அதை பற்றி எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா கதகானால எழுதியிருப்பாங்க. நீங்கள் நிறைய மாங்காலையும் பார்த்துருப்பீங்க, ஆ ஊ அந்த அடிக்கிற சவுண்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கதகானால எழுதியிருப்பாங்க. எஸ், இதுதாங்க ஜப்பானுடைய லாங்குவேஜஸோட ஸ்டோரிஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸில் அந்த லாங்குவேஜஸ் என்னென்ன, அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது, அதை வந்து எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு ஈஸியாக படிக்கணும், அதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நம்ம N5லேருந்து N1 வரைக்கும் இருக்க எல்லா கிராமர் பாயிண்ட்ஸு, எல்லா வெக்காபுலரிஸு, ஜாப்பனீஸ் லாங்குவேஜை எந்த அளவுக்கு சீக்கிரமாக படிக்கிறது அப்படின்றதையும் நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.